எங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில தான் படிப்பாங்கன்னு இந்த ஒரு தீர்மானத்தால் நாடு முழுக்க கவனம் ஈர்த்திருக்கிறது தெலுங்கானாவில் ஒரு கிராமம். தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் இருக்கும் லட்சுமண் சந்தா கிராம மக்கள் சமீபத்தில் ஒன்று கூடி தங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். அந்த கூட்டத்தின் முடிவில் இனிமேல் எங்கள் கிராம குழந்தைகள் அனைவரும் அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும், தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் என்னவென்றால், அரசு பள்ளியில் தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெரிய விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன, அறிவியல் ஆய்வுகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் சிறப்பாக இருக்கின்றன என்று கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தனியார் பள்ளிகளை விட பல வசதிகள் அரசு பள்ளியிலே இருக்கும்போது ஏன் வெளியே போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் கேள்வி. அரசு பள்ளிகள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த கிராமமே இந்த முடிவை எடுத்திருப்பது தற்போது பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது. அரசு பள்ளிகளை தேர்வு செய்த இந்த கிராமத்தின் முடிவு மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில தான் படிப்பாங்கன்னு இந்த ஒரு தீர்மானத்தால் நாடு முழுக்க கவனம் ஈர்த்திருக்கிறது தெலுங்கானாவில் ஒரு கிராமம். தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் இருக்கும் லட்சுமண் சந்தா கிராம மக்கள் சமீபத்தில் ஒன்று கூடி தங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். அந்த கூட்டத்தின் முடிவில் இனிமேல் எங்கள் கிராம குழந்தைகள் அனைவரும் அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும், தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் என்னவென்றால், அரசு பள்ளியில் தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெரிய விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன, அறிவியல் ஆய்வுகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் சிறப்பாக இருக்கின்றன என்று கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தனியார் பள்ளிகளை விட பல வசதிகள் அரசு பள்ளியிலே இருக்கும்போது ஏன் வெளியே போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் கேள்வி. அரசு பள்ளிகள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த கிராமமே இந்த முடிவை எடுத்திருப்பது தற்போது பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது. அரசு பள்ளிகளை தேர்வு செய்த இந்த கிராமத்தின் முடிவு மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.